அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யூஜி தமிழ் லெசன்ல சிறுகதையின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இந்த சிறுகதையை உங்களுக்கு நான் குறிப்பு சட்டகத்தோட நோட்ஸ் வடிவத்துல சொல்றேன். இது செமஸ்டர் 2ல இருக்கின்ற ஒரு பாடப்பகுதியாகும். சிறுகதை அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு என்னெல்லாம் அதுல இருக்கின்ற முதல்ல குறிப்பு சட்டகத்தை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் சிறுகதையை பத்தி நம்ம சொல்லலாம். சிறுகதை அப்படின்னு சொல்லும் போது அது தொல்காப்பியருடைய காலத்திலிருந்து இந்த சிறுகதையை பத்தி அவர் என்ன சொல்றாரு, சிறுகதைக்கான இலக்கணம் என்ன, சிறுகதை தோன்றிய சூழ்நிலை என்ன, தமிழ் சிறுகதையினுடைய முன்னோடிகளாக யாரெல்லாம் இருந்தாங்க, இந்த இதழ்கள் இருக்கு இல்லையா, அதனால இந்த சிறுகதைகள் எப்படியெல்லாம் வளர்ந்தது, இந்த சிறுகதை வளர்ச்சிக்கு காரணங்கள் என்னென்ன, அயல் நாடுகள்ல இந்த சிறுகதையினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு, தொழில்நுட்பத்துல இன்றைய நிலையில இந்த சிறுகதைகள் என்பது எவ்வகையில் இருக்கின்றது, இவைகளுடைய அடிப்படையில தான் நம்ம சிறுகதையினுடைய தோற்றம் வளர்ச்சி அப்படிங்கிறத பார்க்க போறோம். சிறுகதை அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு ஞாபகம் வரும், நம்மளுடைய தாத்தா பாட்டிங்கெல்லாம் இருக்கும்போது நமக்கு கதை சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம் அப்படின்னு தானே கதை சொல்லுவாங்க. அப்போ இந்த சிறுகதை சொல்றது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காலங்காலமா இந்த கதை சொல்றதும் கதை கேட்கறதும் எல்லா நாட்டிலையும் எல்லா தேசங்கள்லையும் எல்லா மக்கள்கிட்டையும் இது முதல்ல பார்த்தீங்கன்னா வாய்மொழியாக மட்டுமே சொல்லியிருப்பாங்க. இந்த நாகரிகம் தோன்றுவதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா மக்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்கன்னா குழு குழுவாக ஒரு சின்ன சின்ன குழு குழுவா வாழ்ந்திருப்பாங்க. அப்போ ஓய்வு நேரங்கள்ல என்ன செய்வாங்க அப்படின்னா அடுத்த மனிதர்களோடு தொடர்பு கொள்வதற்கும் நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய பொழுதை கழிக்கிறதுக்கும் கதை கூறுற மரபை அவங்க கையில கண்டிப்பா இருந்திருக்கும். அப்போ சிறு குழுக்களாக வாழ்ந்த போது தங்களுடைய குழுக்கள்ல என்னெல்லாம் ஏற்பட்டது, இப்போ அவங்க வேட்டைக்கு போயிருக்கலாம், வேட்டையில ஏதாவது ஒரு மிருகங்கள் அவங்கள தாக்கி இருக்கலாம். அப்போ என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கறதெல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னு அவங்க கதைகளாக சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. பழங்காலத்துல இருந்து எதெல்லாம் கதையா சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்களுடைய நாகரிகம் வளர்ந்த பிறகு அப்படியே வந்திருப்பாங்க. அப்ப ராமாயணம், மகாபாரதம், புராண கதைகள், கிராமிய கதைகள் நிறைய இருக்கும், பஞ்சதந்திர கதைகள், மரியாதை ராமன் கதைகள், தென்னாலி ராமன் கதைகள், அடுத்தது பாத்தீங்கன்னா விக்ரமாதித்தன் கதைகள், இந்த மாதிரி கதைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கேட்டு வருகின்றன. இந்த கதைகளின் வழியா அவங்க மக்களுக்கு என்ன சொல்ல விரும்பினாங்க அப்படின்னா ஒழுக்க நெறியோடு மனிதன் வாழ வேண்டும் என்பதுதான் இந்த கதையினுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது. சரி, இந்த கதையை பத்தி முதல்லயே நமக்கு முதல்ல தோன்றிய நூல் என்ன, இலக்கண நூல் தொல்காப்பியம் இல்லையா. அப்ப இந்த தொல்காப்பியத்துல இந்த கதையை பத்தி சொல்லியிருக்காங்களா அப்படிங்கறது நமக்கு தோன்றும். அப்ப கண்டிப்பா தொல்காப்பியத்திலயும் சிறுகதையை பத்தி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பொருள் மரபில்லா பொய்மொழியானும் பொருளோடு புணர்ந்த நகைமொழியானும் அப்படிங்கிற வார்த்தையை அந்த நூற்பாவை தொல்காப்பியர் அவர்கள் பயன்படுத்துகின்றார். எனவே இவை எதை உணர்த்துகின்றது என்றால் கதை சொல்ற மரபு தொன்று தொட்டு இருக்கு அப்படிங்கிற வழக்கத்தை தொல்காப்பியர் அவருடைய நூற்பாவில நமக்கு சொல்லிட்டு போயிருக்கார். எனவே இதன் மூலமாக பழங்காலத்திலிருந்து சிறுகதைகளை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ நமக்கு சிறுகதைக்கான இலக்கணம் என்னன்னு தெரியணும். அப்பதானே அந்த சிறுகதையை நம்ம பயன்படுத்த முடியும், அதை எப்படி எழுத முடியும் அப்படிங்கறதெல்லாம் தெரியும். அப்போ சிறுகதைக்கான இலக்கணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுகதை அப்படிங்கிறது அரை மணி நேரம் முதல் 2 மணி நேரத்துக்குள் படித்து முடிக்கக்கூடியதாக இருக்கணும் சிறுகதை அப்படின்னு சொல்றாரு. யாரு அப்படின்னா எட்கார் ஆலன் போ அப்படிங்கிறது. சுருங்க சொல்லுதலும் சுருக்கென சொல்லுதலும் தான் இதனுடைய யுத்திகளாக இருக்க வேண்டும். நம்ம சொல்ற கதை சுருங்க சொல்லணும், அது உடனடியா மனசுல புரியுற மாதிரி இருக்கணும், அதுதான் சிறுகதையினுடைய இலக்கணமாக இருக்கணும். அதே மாதிரி நீண்ட வர்ணனைகள் அப்படிங்கிறது இதுக்கு இடமே கிடையாது. குதிரை பந்தயம் போல தொடக்கமும் முடிவும் சுவைமிக்கனவாக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. யார் அப்படின்னா செஞ்ச்விக் அப்படிங்கிறவர். புதினம் அப்படிங்கிறது புளிய மரம் அப்படின்னு சொன்னா சிறுகதை அப்படிங்கிறது தென்னை மரம் அப்படிங்கிறாரு ராசாசி. அதான் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா சிறுகதை தோன்றிய சூழல் தான். அச்சுப்பொறி அப்படிங்கறத கண்டுபிடிச்ச அப்புறமா அந்த பிரிண்டிங் மிஷின் அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச அப்புறமா ஆங்கில மொழியோட செல்வாக்கினாலும், அதாவது இங்கிலீஷ் மொழியினுடைய இங்கிலீஷ் லாங்குவேஜோட செல்வாக்குனாலும் தமிழ் சிறுகதையில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றமானது ஏற்பட்டது. என்ன அப்படின்னா இதுவரை வாய்மொழியா சொல்லிக்கிட்டு இருந்த கதைகளை பல நூல்களை அச்சு வடிவில் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா வெளியிட ஆரம்பிச்சாங்க. இதுதான் நம்மளுடைய சிறுகதையில ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றம்.
இந்த வகையில முதல்ல அச்சுல வெளிவந்த நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வீரமாமுனிவருடைய பரமாத்ம குரு கதை தான். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஈசாப்பின் நீதி கதைகளும், திராவிட பூர்வ கால கதைகளும், தென்னாலிராமன் கதைகள், இதெல்லாம் தான் தமிழ் மொழியில அச்சுல வெளிவந்தது. இதனால பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கதை கேட்கறது மட்டுமல்ல, அதை படிக்கிற பழக்கமும் அதிகமா வந்தது. இந்த மாதிரி இருக்கிற சிறுகதைகளுக்கு என்னெல்லாம் பெயர்கள் வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பொய்மொழி, பொய்க்கதை, புனைக்கதை, கட்டுக்கதை, பழங்கதை, இந்த கதைகள் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் உண்மைதான். சிறுகதையில சொல்லப்படுவது பாத்தீங்கன்னா முக்காவாசி புனைக்கதையா தான் இருக்கும். அவங்களா யோசனை பண்ணி அவங்களோட கற்பனை கதையெல்லாம் சொல்றதுதான் சிறுகதையாக இருந்தது. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது யாரு அப்படின்னா தமிழ் சிறுகதையினுடைய முன்னோடிகள் யார் யாரு அப்படிங்கிறது தான். இதுல முதல்ல இடம்பெறுபவர் வ.வே.சு ஐயர் தான். இவருடைய கதை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா குளத்தங்கரை அரச மரம் சொன்ன கதை அப்படிங்கிறது தான். இவர் தான் நம்மளுடைய தமிழ் சிறுகதையினுடைய தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. வ.வே.சு ஐயர் எழுதிய இந்த குளத்தங்கரை அரச மரம் சொன்ன கதை, மங்கையர்க்கரசியின் காதல், இந்த கதைகள்லாம் பாத்தீங்கன்னா சிறுகதைக்குரிய இலக்கணம் எல்லாம் ஒருங்கே ஒன்னா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அடுத்தது தமிழினுடைய முதல் சிறுகதை படைத்த இவர் தமிழ் சிறுகதை உலகினுடைய தந்தை என்றும் அழைக்கப்படுகின்றார். இவர் தான் சிறுகதையினுடைய தந்தை என்றும் சொல்லப்படுகின்றார். அடுத்ததா யார பார்க்க போறோம் அப்படின்னா செல்வகேஸ்வராய முதலியார். இவரோடது என்ன அப்படின்னா அபிநவ கதைகள் அப்படிங்கிற தொகுப்பு தான் பெரிதும் பாராட்டப்பட்டது. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது மாதவையா. இவரோடது குசிகர் குட்டி கதைகள் அப்படிங்கிறது, இது ஆங்கிலத்திலும் தமிழ்லையும் வெளியாச்சு. இதுல யார பத்தி அவர் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராமண சமூகத்துல அந்த குழந்தைங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறது, அந்த விதவைகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இந்த வரதட்சணை கொடுமை, இந்த சீர்கேடுகளை எல்லாம் தன்னுடைய கதையின் வாயிலாக மிக வன்மையாக கண்டித்தார் மாதவையா அவர்கள். அடுத்ததாக மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். இவர் வங்காள எழுத்தாளராயிருந்த ரவீந்திரநாத் தாகூருடைய 11 சிறுகதைகளை மொழிபெயர்த்து எழுதியிருக்காரு. அவருக்கு அப்புறமா கல்கி அவர்கள். இவர் சிறுகதை துறையில கால் வைத்து புதினங்களை நிறைய எழுத ஆரம்பிச்சாரு. இவருடைய கதைகள்ல பாத்தீங்கன்னா கனையாழியின் கனவு, திருடன் மகன் திருடன், வீணை, பவானி ஆகிய கதைகள் ரொம்ப சிறப்பானது. அடுத்ததா சு விருத்தாச்சலம் என்று அழைக்கப்படுகின்ற புதுமை பித்தன் அவர்கள் சிறுகதையினுடைய மன்னன் என்று அழைக்கப்படுகின்றார். சிறுகதையினுடைய மன்னன் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சு விருத்தாச்சலம் ஐயா அவர்கள். மேலும் இவர் சிறுகதையினுடைய செல்வர் அப்படின்னும் தமிழ்நாட்டினுடைய பாப்பசான் என்றும் போற்றப்படுகின்றார். இவருடைய கதைகள்ல பாத்தீங்கன்னா கயிற்றரவு, சாப விமோச்சனம், பொன்னகரம், இந்த கதைகள்லாம் காலத்தை வென்றும் இன்றளவும் நின்று கொண்டிருக்கின்றது. அவ்வளவு சிறப்பாக கதை எழுதுவதில் மிக சிறந்தவராய் இருந்தார். இவருக்கு அப்புறமா மௌனி அப்படிங்கிற புனை பெயர்ல எழுதிய மணி அவர்களை புதுமை பித்தன் சிறுகதை உலகினுடைய திருமூலர் அப்படின்னு அழைக்கிறாரு. அடுத்தது இந்த சிறுகதைகள்லாம் வெளிவரணும் இல்லையா, அதுக்கு என்னென்ன இதழ்கள்லாம் காரணமா இருந்தது அப்படிங்கறதான் பார்க்க போறோம். இதுல ரொம்ப முக்கியமானது இந்த மணிக்கொடி சிற்றிதழ் ஆகும். இதுதான் சிறுகதையினுடைய மலர்ச்சிக்கு காரணமா இருந்தது. இதுல யாரெல்லாம் இந்த இதுல சிறுகதைகள்லாம் எழுதி ரொம்ப சிறப்பு பெற்றாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். இதுல டி.எஸ். சொக்கலிங்கம், ஸ்டாலின் சீனிவாசன் ஆகியோரால் இந்த இதழானது நடத்தப்பட்டது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு முழுக்க முழுக்க சிறுகதை இதழாகவே பி.எஸ். ராமையா அவர்கள் வெளியிட்டார். எதுன்னா இந்த மணிக்கொடி சிற்றிதழ். இதுல யாரெல்லாம் சிறுகதை எழுதினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுமை பித்தன், கூப்ப ராஜகோபாலன், நா. பிச்சமூர்த்தி, மௌனி, இவங்கெல்லாம் சிறந்த சிறுகதை எழுத்தாளரா இருந்தாங்க. இவர்கள்லாம் மணிக்கொடி தலைமுறை அப்படின்னு சொல்லப்படுறாங்க. தமிழ்ல பாத்தீங்கன்னா சிறந்த சிறுகதை எழுதியவங்க யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கானா சுப்பிரமணியன், சீசு செல்லப்பா, லாசா ராமாமிர்தம், ஜெயகாந்தன், சுந்தர ராமசாமி, கு. அழகிரிசாமி, தி. ஜானகிராமன், கி. ராஜநாராயணன், மூவா அவர்கள், அகிலன், இவங்க எல்லாரும் ரொம்ப குறிப்பிடத்தக்கவர்கள். இந்த சிறுகதை வளர்ச்சிக்கு என்னென்ன காரணங்கள்லாம் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுகதை போட்டிகளை நடத்தினாங்க. இதனால சிறுகதை எழுத்தாளர்கள் என்ன ஆனாங்கன்னா அதிகமானாங்க. இவர்களுடைய எண்ணிக்கையானது அதிகமாச்சு. அதே மாதிரி சிறுகதை தொகுப்புகளை உருவாக்கினாங்க, பரிசு திட்டங்களை வழங்கினாங்க. இதனால சிறுகதையானது சிறப்பாக வளர்ச்சி அடைந்தது.
தமிழ்ல வளர்ந்த மாதிரியே சிறுகதையானது அயல் நாடுகளில் எப்படியெல்லாம் வளர்ந்தது அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். தமிழ் பேசும் பிற நாடுகள்லயும் இதனுடைய வளர்ச்சியை நம்மளால பார்க்க முடியுது. தமிழர்கள் அதிகமா வாழற இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் இந்த நாடுகள்லாம் கூட தமிழ் எழுத்தாளர்களும் தமிழ் சிறுகதையினுடைய வளர்ச்சிக்கு வளம் சேர்ப்பவர்களாக இருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தொழில்நுட்பத்துல சிறுகதை எப்படி இருக்கு அப்படின்னா மிக சிறந்த இடத்தை அது பெற்றிருக்கின்றது. சிறுகதைக்கெனவே பல இணையதளங்களும் வலைப்பூக்களும் வெப்சைட்டுகளும் இன்னைக்கு இருக்கு. அதுல அலைபேசி இருக்கு இல்லையா, நம்மளுடைய திறன்பேசி, நம்மளுடைய செல்போன் இருக்கு இல்லையா, அதுலயே நம்ம என்ன செய்யலாம்னா நமக்கு வேணுங்கிற கதைகளை எல்லாம் நம்ம கேட்டுக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா வாட்பேட், பிரித்திலிபி இதெல்லாம் ரொம்ப சிறந்த செயலின்னா மிக சிறந்த ஆப்பா இருக்கு. இது மட்டும் இல்ல, நமக்கு வேணுங்கிற கதைகள் எல்லாம் நம்மளால கேட்டுக்க முடியுது. இப்ப வேள்பாரி ஆகட்டும், நீரதிகாரம், இந்த மாதிரி நமக்கு வேணுங்கிற கதைகளை எல்லாம் நாவல்களை எல்லாம் கூட நம்மளால செல்போன்ல எல்லாத்தையுமே நம்ம ஆடியோ வடிவில் கேட்க முடியுது. அந்த அளவுக்கு சிறுகதையானது இன்று தொழில்நுட்பத்துல மிக சிறப்பாக வளர்ந்திருக்கின்றது. காலத்துக்கு ஏற்ப பாத்தீங்கன்னா இந்த சிறுகதை அப்படிங்கிறது ரொம்ப நல்லா வளர்ந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பக்க கதைகள் வருது, அரை பக்க கதைகள் வருது, கால் பக்க கதைகள் வருது, மைக்ரோ கதைகள் வருது. இந்த வடிவத்துல எல்லாம் சிறுகதைகள் தன்னை மாற்றிக்கொண்டிருக்கு. உலக சிறுகதைகளுக்கெல்லாம் இணையா தமிழ் சிறுகதைகளும் இன்னைக்கு ரொம்ப நல்லா வளர்ந்திருக்கு. தமிழ் உலகம் என்னைக்குமே இந்த சிறுகதை எழுத்தாளர்களாகட்டும், சிறுகதை இலக்கியமாகட்டும் அதை என்னைக்குமே மறக்காது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். உங்களுக்கு இந்த காணொலி ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல முக்கியமான தகவல்களை மட்டும் நான் குறிப்பு சட்டகம் வடிவிலும் நோட்ஸ் வடிவிலும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இது பயனுள்ளதா இருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி மாணவர்களே.